ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அசோக் நகர் பக்த ஆஞ்சநேயர் கோவில் தாங்க. அந்த ஆஞ்சநேயரோட அலங்காரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அலங்காரம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ இந்த அலங்காரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து இந்த அலங்கார வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், இதோட ஆட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம மார்கழி மாதத்தோட பூஜையை பார்த்துடலாம். இப்போ மார்கழி மாதத்தோட 20வது நாள் பூஜை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 20 நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாளும் தவறாமல் நான் என்ன நினச்சேனோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு வரேன். இந்த 20 டேஸும் நான் மட்டுமே செஞ்சு பூஜை பண்ணி பலன் கண்டேன்னு சொல்ல முடியாது. என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளுக்கு எப்படி கிருஷ்ணர் அருள் கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த கிருஷ்ணரோட அருள் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த எண்ணத்தை ஒட்டி தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக அந்த கிருஷ்ணரோட அருள் ஆண்டாளுக்கு எப்படி கிடச்சிதோ அதில் ஒரு துளியாவது நமக்கு கிடைக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. அப்புறம் இன்றைக்கி டே வந்து எப்பவும் போல் 4:30க்கே கரெக்டாக அலாரம் அடிச்சிருச்சு. எந்திரிச்சு என்னோடய வேலைகள்லாம் முடித்து வந்து வாசல் தெளித்து கோலம் போடலான்னு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து நல்ல பனி மூட்டமாக இருந்தது. எப்படி நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் நம்ம சீசன் டைமில் போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா குளுகுளுன்னு நல்லா சில்லுன்னு இருந்தது. இத்தனை நாளாக இருந்தது வந்து அந்த மழையோடு சேர்ந்த பனி. ஆனால் இப்போ பெய்யறது வந்து வெறும் பனி தான் பெய்யுறது. நல்லா குளுகுளுன்னு இருக்குது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆனால் எனக்கு குளிரில். நான் வீட்டில் எல்லாருக்கும் குளிருதுன்னு இழுத்து போத்திட்டுருக்காங்க. ஃபேனே வந்து ஸ்லோ பண்ணிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பனி பெய்யுது. அப்புறம் நீங்களாம் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு எப்போ எழுந்திருப்பீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கோலம் போட்டலாம். இன்றைக்கி ஒரு சிக்கு கோலம் தான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து தினம் என்ன சமையல் அப்படின்னு யோசிக்கிறோமோ அதே மாதிரி வாசலுக்கு வந்தோடனே இந்த கோலம் மாவு டப்பா கையில் எடுத்தாவே என்ன கோலம் போடுறது அப்படின்னு ஒரு யோசனை வந்துடுது. இப்போ இந்த 20 நாளாக இப்படி தான் போயிட்டுருக்கு. வாசலுக்கு வந்தாலே என்ன கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் நைட்டு வேறு ஒன்று யோசிச்சு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் காலையில் வேறு ஒன்று போட்டுருவேன். அதுதான் இப்போ எனக்கு நடந்துகிட்ருக்கு. முன்னாடியே ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதுவும் நல்லா தான் வந்துடுது கோலம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆஞ்சநேயரோட அலங்காரம் பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோ பார்த்தோம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கிறல அந்த கிளிப்பிங், அதை பற்றி தான் இப்போ பேசலான்னு வந்தேன். இப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகளுக்கெலாம் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, நான் பார்த்த வரைக்கும் இங்கே பக்த ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா அசோக் நகரில், அவருக்கு வந்து அனுமன் ஜெயந்தி வர்றதுனால ஒரு வாரம் ஒரு 10 நாள் போல் தினம் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் எப்பவும் போல் அவருக்கு வந்து வெள்ளி கவசம் போடுவாங்க, வெண்ணெய் காப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சந்தன காப்பு பண்ணி போட்டு வச்சுருவாங்க. ஆனால் இந்த அனுமன் ஜெயந்திக்காக இந்த 10 நாள் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அஞ்சனா தேவி அலங்காரம், அதுக்கப்புறம் ரட்ச அலங்காரம், அதுக்கப்புறம் வெத்தலை மாலை அலங்காரம் பண்ணாங்க. நேத்திக்கு வந்து ஸ்ரீராம ஜெய நோட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நோட்லேயே வந்து மாலை மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, அதனால் ஷார்ட்ஸ்லேயும் போடல. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான அலங்காரம். என்னோடய வீடியோவில் வந்து கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தார் ஆஞ்சநேயர். எப்படி சொல்கிறது, அவ்வளோ சூப்பர். எப்படி நம்ம வந்து எப்படி ஒரு நல்ல நாளில் நல்ல பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு நமக்கு நம்மளே பிடிக்கும் இல்லையா, வெளில போகும்போது சில நேரங்களில் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டால், அந்த மாதிரி ஆஞ்சநேயரை வந்து தினம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அலங்காரம். என்ன அலங்காரம்னா பழ அலங்காரம். முன்னாடி ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, மார்கழி மாதத்தில் வர சனிக்கிழமை, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஃப்ரூட்ஸ் அலங்காரம். மாலை வந்து எலுமிச்சம்பழ மாலை. அவர் உடம்பு ஃபுல்லாக எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ புஷ்ப அலங்காரம்னு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜடை தைப்போங்க இல்லையா, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த தலை ஜடைலாம் பார்த்திங்கன்னா ஒரு இலையில் வந்து பூ வந்து சொருகி ஜடை தைப்பாங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு நம்ம பூவாலே வந்து பாவாடை மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, அந்த பூ ஜடை வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான், ஆனால் வந்து கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையும் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவர் உடம்பு முழுக்க அந்த மாதிரி அலங்காரம். எதுக்கு சொல்கிறேன்னா,
அந்த அலங்காரம் வந்து அந்த அலங்காரம் பண்ணுறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க போல். அந்த அளவுக்கு சூப்பராக எந்த இடத்துலையுமே வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான அலங்காரம். அந்த சிலைய வந்து நம்ம தினம் பார்க்குற ஒரு ஆஞ்சநேயரை இன்றைக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம். அதில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பார்த்த கண்ணு தள்ளியே வர முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அலங்காரன்றது எப்படி நம்ம வந்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறாங்களோ மனுஷங்களுக்கு, அதே மாதிரி தான் தெய்வங்களுக்குமே சரி. அவங்கள எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி நமக்கு காட்சியாக கொடுக்குறாங்களோ அதுவும் ஒரு விதமான ரசனை தான் நான் சொல்லுவேன் பக்தர்களுக்கு. நம்ம வந்து போனோமா கடவுள்கிட்ட நம்ம குறையெல்லாம் சொன்னோமா, நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டோமா அப்படின்னு வந்துடாதீங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் இந்த விசேஷ நாட்களில் அலங்காரம் அழகழகாக பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு தான் வந்து அந்த அலங்காரம் பண்ணுற ஐயரோ இல்லை யாராவது உபயம் பண்ணியிருப்பாங்க, உபயதாரர், அவங்களுக்குமே ஒரு புண்ணியந்தான். அதாவது நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அந்த அலங்காரத்தை பார்த்து அடா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. அதுதான் வந்து அந்த உபயதாரருக்கு நம்ம கொடுக்குற அந்த கிரெடிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடவுளுக்கு அலங்காரமோ இல்லை ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு விதமான பொருட்கள் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போது கோவிலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி தருவாங்க. இப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ மணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு அப்படின்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அதை கொடுக்கும்போது அதை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் பக்தர்கள் தான் வந்து அதை அதை பயன்படுத்துறது நம்ம தான். ஏன்னா இப்போ ஐயர் கூட கொஞ்சம் நேரம் அலங்காரம் பண்ணிவிட்டு அவரை ரசிச்சுட்டு அவர் போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் நாள் முழுக்க நாம் தான் அந்த அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட அந்த உயர்ந்த எண்ணம் உயர்ந்த மனசு தான் நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய சிலைக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து கரெக்டான முறையில் மக்களுக்கு காட்சிப்படுத்தி அந்த காட்சியுமே நம்ம பார்க்குறோன்னா அது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். நான் வந்து அந்த ஊரில் இருந்திருக்கணும், அந்த கடவுளை போய் பார்க்குறதுக்கு அந்த கடவுள் நமக்கு அனுமதி கொடுக்கணும். அது அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் வந்து அந்த கடவுளை போய் நம்ம பார்க்க முடியும். இதுதான் உண்மை. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சிடுவேன், நான் போவேன், நான் வருவேன் அப்படின்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. எல்லாமே கடவுள் முடிவு பண்ணி தான் நம்ம அந்த கோயில் வாசல்லே காலை வைப்போம். இது வந்து நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ நேரங்களில் வந்து போகணுன்னு நினைப்போம், போக முடியாது. இப்போது நீங்கள் கோயில் பக்கத்துலேயே இருந்தால் கூட சிறப்பு அலங்காரம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறத விட கடவுள் வந்து நமக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம கண்ணால் போயிட்டு அவரை வந்து பார்த்துட்டு வர முடியும். இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த சிறப்பு அலங்காரம்லாம் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கும். ஆஹா, ஆஞ்சநேயருக்கு இவ்வளோ அழகான அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க, அடுத்தது எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கொடுக்கறதுமே வந்து அந்த சிறப்பு அலங்காரம் பண்ணுற அந்த ஐயருங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு வந்து அவர் வந்து கடவுளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொருளை அவர் கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. முதல்ல அந்த பூவை வாங்கி அந்த ஜடையாக தச்சு ஃப்ரூட்ஸை வாங்கி அந்த ஃப்ரூட்ஸை வந்து கரெக்டான அளவு அந்த ஆஞ்சநேயர் அளவு எடுத்து அதை வந்து கரெக்டான முறையில் ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த கோத்து கொடுக்குறாங்களே அதை சொல்கிறேன். அந்த மாதிரி கோத்து அதுக்கப்புறம் கொண்டாந்து அந்த கோவிலில் கரெக்ட் டைமுக்கு நமக்கு 5லேருந்து 6 மணிக்கு மேலே வந்து கரெக்டாக நமக்கு அலங்காரம் ஓப்பன் பண்ணிடுறாங்க கோவிலை. அதுக்கு முன்னாடி எத்தனை மணி நேரம் இருக்கணும்னா அந்த அலங்காரத்தை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு அந்த ஐயர் வந்து அங்கவே எப்படியும் ஒரு நைட்டு ஒரு 10 மணி போல் ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 2-3 மணிக்கெலாம் வந்து அந்த அலங்காரத்தை முடிக்க முடியும். ஒரு அலங்காரம் பண்ணுறாங்கன்னா அது வந்து அடுத்த நாள் அவங்களே அதை எடுக்கிற வரைக்கும் அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. இப்போ அலங்காரம் பண்ணி வச்சுறாங்க, திடீர்னு ஒரு பார்ட்டு கீழே விழுந்துச்சுன்னா இப்போ பக்தர்கள் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாயிடும். அதனால் அந்த அலங்காரம் பண்ணுற அந்த ஐயரோட பொறுப்பு கடமை அதெல்லாம் நிறைய அவருக்கு உண்டு. நாம் என்ன ஒரு 2 நிமிஷம் கடவுளை பார்த்துட்டு வந்துடுறோம். அந்த 2 நிமிஷம் கடவுளை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ நேரம் எடுத்து அதில் ஒரு ஈடுபாடோடு ரொம்ப அக்கறையாக அழகாக பண்ணி வைக்கிறாங்க. அதனால் யாராவது சிறப்பு அலங்காரம்லாம் நீங்கள் விசேஷ நாட்களில் வருதுன்னா
போய் கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. நம்ம போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு வராதிங்க. பெரிய பெரிய சிலைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் யோசிக்கிறவங்க யோசிப்பாங்க, சில பேர் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. பட் நான் வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த கடவுளை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நின்று அவருக்கு என்ன மாலை போட்டிருக்காங்க, எந்த பூவால் தொடுத்து போட்டிருக்காங்க, என்ன கலர் பூ வந்து சாத்தியிருக்காங்க அப்படின்னு, எத்தனை மாலை சாத்தியிருக்காங்க, என்ன கிரீடை வச்சுருக்காங்க, என்ன வஸ்திரம் சாத்தியிருக்காங்க, இதெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் வருவேன். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் யோசிப்பேன், அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளே தான் நம்மளை வளர்த்துக்கணும். நமக்கு வந்து இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம கடவுளை ரசித்து பார்க்க நம்ம மனசு வந்து அவ்வளோ சாந்தமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கோவிலுக்கு போனீங்கன்னா நான் சொல்கிற விஷயம்லாம் கொஞ்சம் யோசித்து அந்த மெமரியில் கொண்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போனோமா பார்த்தோமா நம்ம குறைகளை சொன்னோமா வரம் கேட்டோமா வந்தோமா அப்படின்னு இருக்கிறதுல விட இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டு வேணும். இப்போ சின்ன வயசில் ஜாலியாக விளையாடிருப்போம், அதுக்கப்புறம் படிக்கிற வயசில் படிக்கணும்னு இருந்திருப்போம். ஒரு 40 வயசுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெருசாக தெரியாது, இவ்வளோதான் அப்படின்னு வரும். அந்த எண்ணம் வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை மாற்றிக்கணுன்றது என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இனி அடுத்த நாளைக்கு மார்கழி மாதத்தோட 21வது நாள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்தின அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, பாய்.